வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி உட்பட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பெய்யலாம் என கணிப்பு. நீலகிரி மாவட்டத்துக்கு இன்றும் நாளையும் மிக கனமழை எச்சரிக்கை. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இன்று மிக கனமழை பெய்யலாம் என வானிலை மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் கோடை மழை 19 சென்டிமீட்டர் பதிவானதாக தென்மண்டல வானிலை மைய தலைவர் அமுதா பேட்டி. கோடை மழை வழக்கத்தை விட 90% அதிகமாக பெய்துள்ளதாக விளக்கம். மார்ச், ஏப்ரல், மே இன்று வரை 19ஆம் தேதி மே வரைக்கும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால்ல பெய்த அளவு 192.7 மில்லிமீட்டர். இது சராசரி நிலையை விட 90% அதிகம். தஞ்சை அருகே திருவையாறில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையில் சாய்ந்து சேதம். எள் பயிர்களும் தண்ணீரில் மூழ்கியதால் செய்வதறியாது தவிக்கும் விவசாயிகள். மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவிலில் 400 ஏக்கரில் மழைநீரில் மூழ்கிய பயிர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழையால் சாய்ந்தன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கனமழையால் அடித்துச் செல்லப்பட்ட தரை பாலம். போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் தவிக்கும் மக்கள். ஓசூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கனமழை. வாணியம்பாடி மற்றும் காஞ்சிபுரம் நகரங்கள் மற்றும் அவற்றின் சுற்றுப்பகுதிகளிலும் கொட்டிய மழை. மழைக்காலத்தில் சமூக வலைதளங்களில் வரும் புகார்களை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. அரக்கோணம் திமுக நிர்வாகி தெய்வ செயலின் பிடியில் 20 பெண்கள் சிக்கியுள்ளதாக கல்லூரி மாணவி புகார். நடவடிக்கை கோரி அதிமுக சார்பில் 21ஆம் தேதி போராட்டம் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சென்னையில் நடைபெற்ற சாம்சங் ஆலை முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. ஊழியர்களுக்கு 4 ஆண்டுகளாக கிடைக்க வேண்டிய 18,000 ரூபாய் ஊதிய உயர்வு கிடைக்கும் என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் பேட்டி. பேச்சுவார்த்தை பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஊதிய உயர்வானது 2025-26ஆம் ஆண்டிற்கு ஒரு தொழிலாளிக்கு 9,000-ம், 2026-27, 2027-28 2 ஆண்டுகளுக்கு 4,000-ம், 4,500 வழங்குவதென இருதரப்பும் ஒத்துக்கொண்டனர். அதன் அடிப்படையில் ஒரு தொழிலாளிக்கு 18,000 ரூபாய் ஒரு தொழிலாளிக்கு கிடைக்கும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு, மரங்களை வெட்ட சுற்றுச்சூழல் அமைச்சகம் 4 வாரங்களுக்குள் அனுமதி அளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. பராமரிப்பு பொருட்களை தமிழ்நாடு அரசு கொண்டு செல்ல சாலையை செப்பனிட கேரள அரசுக்கும் உத்தரவு. ராணுவ அதிகாரி சோபியா குரேஷியை மத ரீதியாக விமர்சித்த விவகாரத்தில் மத்திய பிரதேச பாஜக அமைச்சரின் மன்னிப்பை ஏற்க மறுப்பு. மன்னிப்பு கேட்கக்கூட அருகதையற்ற வகையில் பேசியுள்ளதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் விஜய் ஷாவின் சர்ச்சை பேச்சு குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு. வரும் 28ஆம் தேதிக்குள் அறிக்கை அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாகிஸ்தானுடனான மோதலில் இந்தியா எத்தனை போர் விமானங்களை இழந்தது? நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு ராகுல் காந்தி கேள்வி. ஈரோடு மாவட்டம் சிவகிரி இரட்டை கொலை வழக்கில் கைதான 3 பேர் 6 மாதங்களில் 5 கொலைகளை செய்தது அம்பலம். கடந்த நவம்பரில் தோட்டத்து வீட்டில் இருந்த 3 பேரை கொன்று நகைகள் கொள்ளை.
தமிழ்நாட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டை காட்டிலும் 2024ஆம் ஆண்டில் கொலைகள் குறைந்து தண்டனைகள் அதிகரித்துள்ளன. 2025ஆம் ஆண்டு முதல் 4 மாதங்களிலும் கொலை வழக்குகள் குறைந்திருப்பதாக டிஜிபி சங்கர் ஜிவால் அறிக்கை. பல்லடம் அருகே நடுரோட்டில் கொழுந்துவிட்டு எரிந்த கார். கரும்புகை வந்ததால் சாதுரியமாக முன்கூட்டியே இறங்கி உயிர் தப்பிய பனியன் ஆலை அதிபர். பாமகவில் கட்சி பொறுப்புகளில் மாற்றம் செய்யப்படுவதாக யாரும் வதந்தி பரப்ப வேண்டாம். பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் வேண்டுகோள். இந்த வதந்தி எல்லாம் வேண்டாம். எப்பொழுதும் இருக்கிற மாதிரி கட்சியும் சரி சங்கமும் சரி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பாமகவில் நிலவும் சலசலப்புக்கு விரைவில் தீர்வு எட்டப்படும் என கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. பாமகவில் ராமதாசுக்கு அடுத்து அன்புமணிக்காகத்தான் தொண்டர்கள் உழைப்பதாக விளக்கம். மருத்துவரையாவோடு சேர்ந்தும் சரி, மருத்துவரையா காலத்திலும் பிறகும் சரி, இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர் மருத்துவர் அன்புமணி தான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் நீடிக்கும் கனமழை. பல இடங்களில் நீர் தேங்கிய நிலையில் ரப்பர் படகுகளில் மீட்கப்பட்ட பொதுமக்கள். நடிகர் விஷாலை நடிகை சாய் தன்ஷிகா கரம் பிடிக்க உள்ளதாக தகவல். இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகக்கூடும் என்றும் சினிமா வட்டாரத்தில் எதிர்பார்ப்பு. ஐபிஎல்லில் வாழ்வா சாவா போட்டியில் சன்ரைசர்ஸுடன் பலப்பரீட்சை நடத்தும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். போட்டியில் வென்றால் மட்டுமே பிளே ஆஃப் ரேஸில் தொடர முடியும். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் டாஸ்மாக் முன்னாள் மண்டல மேலாளர் சுமனிடம் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் அலுவலகத்தில் நடந்த சோதனை தொடர்பாக ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் சென்னை மண்டலத்தில் மேலாளராக பணியாற்றிய சுமன் என்ற அதிகாரி தற்பொழுது விசாரணைக்காக ஆஜராயிருக்கிறார். அவருக்கு சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக சென்னை மண்டலத்தில் அவர் மண்டல மேலாளராக பணியாற்றினார். தற்பொழுது நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலராக வருவாய்த்துறையில் அவர் பணியாற்றி வரக்கூடிய நிலையில டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காலையில துணை பொது மேலாளர் விசாரணைக்கு ஜோதி சங்கர் ஆஜராகியிருந்தார். அதே போல பொது மேலாளர்கள்லாம் ஏற்கனவே விசாரணைக்கு ஆஜராகி அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில டாஸ்மாக் மேலாண் இயக்குநரிடமும் 2 நாட்களாக விசாரணை நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஒவ்வொரு அதிகாரிகளாக டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பி விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல். மேலும் ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். வெளியுறவுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவுடன் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வெளியுறவுத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் தற்பொழுது அதனுடைய தலைவர் சசி தரூர் தலைமையில் தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த கூட்டத்தில் பஹல்காம் துப்பாக்கிச்சூடு மற்றும் அதனை தொடர்ந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மீதான இந்தியாவுடைய தாக்குதல் தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து அதிகாரிகள் விளக்கம் அளிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் சார்பாக பல்வேறு நாடுகளுக்கு சென்று விளக்கம் அளிக்கக்கூடிய அந்த ஒரு அவுட்ரீச் குழு என அழைக்கப்படக்கூடிய அந்த அனைத்து கட்சிகள் குழுவினுடைய குழு தொடர்பான ஒரு ஆலோசனையும் இந்த நிலைக்குழு கூட்டத்தில் அவர்கள் ஆலோசிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று நடைபெறவுள்ள 2 நாட்கள் இந்த கூட்டமானது நடைபெறவுள்ள நிலையில் இன்று நடைபெறவுள்ள அந்த கூட்டத்தை பொறுத்தளவில் வெளியுறவுத்துறையுடைய செயலரான விக்ரம் மிஸ்ரி நேரடியாகவே இந்த பஹல்காம் துப்பாக்கிச்சூடு விவகாரம் அதற்கு அடுத்தபடியாக நடைபெற்ற இந்தியாவுடைய எதிர் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பான ஒரு விரிவான விளக்கத்தை அவர்கள் அளிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.